Good morning everybody. இப்பொழுது நாம் பார்க்க போகிற இந்த வீடியோ மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். அதாவது நமது தோள்பட்டையை எப்படி ஹெல்த்தியாக வைத்திருப்பது அப்படிங்கறத பத்தி பார்க்க போகிறோம். How to maintain a healthy shoulder. ஷோல்டர் ஹெல்த்தியா இருந்தா மட்டும்தான் நமது தினசரி வேலைகளான பல் துலக்குவது, தலை சீவுவது, துணி உடுப்பது, துணி துவைப்பது போன்ற பணிகளை நாம் சிரமம் இல்லாமல் செய்ய முடியும். இதனால் நமது தோள்பட்டையை ஹெல்த்தியாக வைத்திருப்பது மிக மிக அவசியம். அதற்கான பயிற்சிகளை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக நமது தோள்பட்டையில் மிக முக்கியமாக வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றி ஒரு சிறிய விளக்கம். முதலாக ரொட்டேட்டர் கஃப் இன்ஜுரி, அதாவது நமது தோள்பட்டையை சுற்றி இருக்கக்கூடிய சப்ஸ்காப்புலரிஸ், சுப்ராஸ்பைனேட்டஸ், இன்ஃப்ராஸ்பைனேட்டஸ், டீரிஸ் மைனர் என்று சொல்லக்கூடிய 4 தசைகளில் ஏதேனும் 1 அல்லது 2 தசைகள் பல்வேறு காரணங்களால் அல்லது கீழே விழுவதனால் கிழிதல் ஏற்படலாம், அதாவது டியர் ஆகலாம். இதனால் நமது கைகளை மேலே தூக்குவதற்கு மிகுந்த சிரமம் ஏற்படும். கையை மேலே தூக்க வேண்டும் என்றால் இன்னொரு கையின் உதவியுடன் தான் மேலே தூக்க இயலும். அதே போன்று மேலிருந்து கீழாக கையை கொண்டு வர வேண்டும் என்றாலும் இன்னொரு கையின் துணையுடன் தான் கையை கீழே இறக்க இயலும். இதை நாம் ரொட்டேட்டர் கஃப் இன்ஜுரி என்று அழைக்கிறோம். அடுத்தபடியாக நீண்ட நாட்களான டயபெட்டிக் பேஷண்ட், அதாவது சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு காமனாக வரக்கூடிய பிரச்சனைகள் பெரி ஆர்த்ரைட்டிஸ் ஷோல்டர், அடிசிவ் கேப்சுலைட்டிஸ் மற்றும் ஃப்ரோசன் ஷோல்டர் போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்படலாம். இந்த 3 பிரச்சனைக்குமே சிறிய வேறுபாடுகள் தான் இருக்கும். இந்த பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையை பின்னோக்கி கொண்டு போக இயலாது. கையை பின்னோக்கி கொண்டு போக முயற்சி செய்யும் போது இதுவரை தான் போகும், இதுக்கு மேலாக கைகளை பின்னோக்கி கொண்டு போக இயலாது. மேலே தூக்க வேண்டும் என்றாலும் இதற்கு மேலாக அவங்களால் கையை மேலே தூக்க இயலாது. இன்னொரு கையின் உதவியுடன் கூட அவர்களால் கையை ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேலாக கொண்டு போக இயலாது. இதனால் இவர்களுக்கு நமது அன்றாட வேலைகளான தலை சீவுவது, துணி உடுப்பது, பல் துலக்குவது போன்ற பணிகளை செய்ய மிகவும் சிரமப்படுவார்கள். இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்க நாம் என்ன செய்யலாம் என்று பார்த்தால், கண்டிப்பாக நாம் ஷோல்டரை ஹெல்த்தியாக வைத்திருப்பதுதான் ஒரே வழி. நான் இப்பொழுது அதற்கான பயிற்சிகளை சொல்லித் தருகிறேன். இந்த பயிற்சிகளை பெரி ஆர்த்ரைட்டிஸ் ஷோல்டர், அடிசிவ் கேப்சுலைட்டிஸ், ஃப்ரோசன் ஷோல்டர் போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் கூட செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போகிறது ஷோல்டர் ஃபிளெக்ஷன் அப்படிங்கிற மூவ்மெண்ட் எப்படி ட்ரெயின் பண்றது அப்படிங்கறத பார்க்க போகிறோம். அதாவது ஷோல்டர் ஃபிளெக்ஷன்னா கைகளை நேராக முன்னோக்கி கொண்டு வருவது. இதோட நார்மல் ரேஞ்ச் 180 டிகிரி. இந்த பெட்டை டச் பண்ணா 180 டிகிரி, இது 90 டிகிரி. 180 டிகிரி ஒரு ஆள் எந்த வலி இல்லாம கொண்டு வராரு அப்படின்னா அவருக்கு இந்த மூவ்மெண்ட்ல எந்த பிரச்சனையும் கிடையாது, நார்மலா இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். இந்த மூவ்மெண்ட் ஆக்டிவேட் பண்றது ஆன்டீரியர் டெல்டாய்ட் அப்படிங்கிற மசில் தான் இந்த மூவ்மெண்ட்டை இனிஷியேட் பண்ணுது. இப்ப இந்த மசில் நான் எப்படி ட்ரெயின் பண்றது அப்படிங்கறத பத்தி சொல்லித்தர போகிறேன். இப்ப இந்த தெராபேண்டோட ஒரு எண்டை நான் ஒரு காலில் டை பண்ணியிருக்கேன். இன்னொரு எண்டை கையில பேஷண்ட்ஸ் ஹோல்டு பண்ணிட்டு நேரா பின்னோக்கி கொண்டு போகும். 180 டிகிரி கொண்டு போகும். இல்ல 180 டிகிரி உங்களுக்கு வரல அப்படின்னா உங்களால எவ்வளவு பெயின் ஃப்ரீயா, வலி இல்லாம உங்களால எவ்வளவு கொண்டு போக முடியுமோ அவ்வளவு கொண்டு வரணும். ரிப்பீட்டடா இந்த மூவ்மெண்ட்டை நீங்க செய்யலாம். ஓகே, அடுத்தபடியா நம்ம பார்க்கிறது ஷோல்டர் அப்டக்ஷன் அப்படிங்கிற மூவ்மெண்ட்டை எப்படி ட்ரெயின் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கிறோம். இந்த மூவ்மெண்டோட நார்மல் ரேஞ்சும் 180 டிகிரி. இந்த மூவ்மெண்ட்டை இனிஷியேட் பண்றது மிடில் டெல்டாய்ட் அப்படிங்கிற மசில் தான். 180 டிகிரி எந்த பிரச்சனையும் இல்லாம சரிஞ்சு படுத்துட்டு உங்களால பண்ண முடியுது அப்படின்னா இந்த மூவ்மெண்ட்ல எதுவும் ப்ராப்ளம் இல்லை, நார்மலா இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். இப்ப நம்ம பார்க்க போகிறது ஷோல்டர் லேட்டரல் ரொட்டேஷன். இந்த மூவ்மெண்ட்டை பண்றது இன்ஃப்ராஸ்பைனேட்டஸ், டீரிஸ் மைனர் அப்படிங்கிற மசில் தான் இந்த வேலையை செய்யறது. இது நீங்க நேரா பேக்ல கொண்டு வரணும். இதோட நார்மல் ரேஞ்ச் 90 டிகிரி. 90 டிகிரி பெயின் ஃப்ரீயா பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுல எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு அர்த்தம். இது ஷோல்டர் மீடியல் ரொட்டேஷன். இதோட நார்மல் ரேஞ்ச் 90 டிகிரி.
இந்த மூவ்மெண்ட்டை கொண்டு வர மசில் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெட்ரோலிஸ் மேஜர், சப்ஸ்காப்புலரிஸ், லேட்டிஸ் டார்சை. இது மிக முக்கியமான ஒரு அசைவு. இந்த அசைவு முழுமையாக 90 டிகிரி வந்தால் மட்டுமே உங்களுக்கு கைகளை பின்னோக்கி கொண்டு போக இயலும். இல்லை என்றால் பின்னோக்கி கொண்டு போவதற்கு மிக சிரமமாக இருக்கும். இந்த மூவ்மெண்ட் எப்படி ட்ரெயின் பண்றது அப்படிங்கறத நான் இப்ப சொல்லி தர்றேன். எகைன்ஸ்ட் தெரபேண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு 90 டிகிரி நீங்க கொண்டு வரீங்க ரிப்பீட்டடா. இது ஷோல்டர் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற மூவ்மெண்ட்டை எப்படி ட்ரெயின் பண்றதுன்னு பாக்குறோம். இதோட நார்மல் ரேஞ்ச் 45 டிகிரி. 45 டிகிரி எந்த பெயின் இல்லாம கொண்டு வராருன்னா இந்த மூவ்மெண்ட் பண்ணக்கூடிய போஸ்டீரியர் டெல்டாய்ட் அப்படிங்கிற மசில் நல்ல கண்டிஷனா இருக்கு அப்படிங்கறத பார்க்கிறோம். இது எப்படி பண்றதுன்னு பாருங்க. தெரபேண்ட் பேக்ல கொண்டு போங்க. நியூட்ரல், இதுல நியூட்ரல்ல கொண்டு வந்துட்டு இதுல இருந்து 45 டிகிரி கையை நீங்க பின்னோக்கி கொண்டு வரணும். இப்ப நம்ம கடைசியா பார்க்கிறது ஷோல்டர் அடக்டர் அப்படிங்கிற மூவ்மெண்ட். இதுல ஆக்டிவேட் ஆகிற மசில் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெட்ரோலிஸ் மேஜர், டீரிஸ் மேஜர் அப்படிங்கிற முக்கியமான தசை இதுல ஆக்டிவேட் ஆகிறது. இதை எப்படி பண்றது அப்படிங்கறத நான் காமிக்கிறேன். தெரபேண்ட் எகைன்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா நீங்க கையை கீழ் நோக்கி கொண்டு வரீங்க. கீழ் நோக்கி சேஃப் ஹிப்பை நோக்கி நீங்க கொண்டு வரீங்க. இந்த பயிற்சிகளை நீங்கள் தினமும் 30 to 40 முறையாவது போதுமான இடைவெளி விட்டு தொடர்ந்து செய்ய வேண்டும். மொத்தமாக 6 பயிற்சி. இந்த பயிற்சிகளை செய்தால் கண்டிப்பாக நமது ஷோல்டர் மிக ஹெல்த்தியா இருக்கும். எந்த பிரச்சனைகளும் வராது. இந்த பயிற்சிகளை நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் ஷோல்டர் டிஷ்யூவில் எந்த ஒரு இஷ்யூஸும் வராமல் பார்த்துக் கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் நமது அப்பர் பார்ட் ஆஃப் தி பாடிக்கு நல்ல ஒரு வடிவமும் கிடைக்கும். இதனால் கழுத்து வலி போன்ற தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. கழுத்து வலியினால் பாதிக்கப்பட்டவர்கள் கூட இந்த பயிற்சிகளை செய்வதன் மூலம் பலன் கிடைக்கும். மேலும் ரொட்டேட்டர் கஃப் இன்ஜுரி போன்ற தசைநார் கிழிதல் போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் கண்டிப்பாக ஒரு அனுபவம் உள்ள பிசியோதெரபி மருத்துவரின் துணையுடன் மட்டுமே இந்த பயிற்சிகளை செய்ய வேண்டும். மேலும் தோள்பட்டையில் ஏதேனும் அறுவை சிகிச்சைகள் செய்திருந்தால் தகுந்த மருத்துவரின் ஆலோசனை பெற்ற பின்பே இந்த பயிற்சிகளை நீங்கள் செய்ய வேண்டும். நன்றி.